உளவு பார்த்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகள் 8 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை கத்தார் நீதிமன்றம் குறைத்துள்ளது. இதனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உறுதி செய்துள்ளது. இந்திய கடற்படையில் உயர் பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 8 அதிகாரிகள் வளைகுடா நாடான கத்தாரில் உள்ள தக்ரா குளோபல் டெக்னாலஜிஸ் அண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார்கள். கத்தார் ஆயுதப்படையினருக்கு பயிற்சி உட்பட பல்வேறு சேவைகளை இந்த நிறுவனம் அளித்து வந்தது. அந்த நிறுவனத்தின் பல்வேறு முக்கிய திட்டங்களில் இவர்கள் பங்கு பெற்றுள்ளார்கள். இந்த நிலையில்தான் இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகள் 8 பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கத்தாரில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் இவர்கள் 8 பேரும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களின் ஜாமீன் மனுவும் பல்வேறு முறைகள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கத்தார் நீதிமன்றமானது இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகள் 8 பேருக்கு மரண தண்டனையை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் உடனடியாக இந்த 8 பேருக்கும் தேவையான தூதரக உதவிகளை வழங்கிய மத்திய அரசும் அவர்கள் மேல்முறையீட்டு செய்யவும் அதற்கான சட்ட வல்லுநர்களின் உதவியும் அளிக்கவும் ஏற்பாடு செய்திருந்தது. தற்போது இந்த 8 பேரும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த கத்தார் நீதிமன்றமானது இவர்களின் மரண தண்டனையை குறைத்துள்ளது. இதனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் கூறுகையில், ஆரம்பத்தில் முதல் 8 பேருக்கும் ஆதரவாக நின்றும் தேவையான தூதரக மற்றும் சட்ட சேவைகளை வழங்கியதாகவும் கத்தார் அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்றதாகவும் கூறியுள்ளார். மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது கத்தாருக்கான நமது தூதர் மற்றும் தூதரக அதிகாரிகளும் 8 பேரின் குடும்பத்தினாரும் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கான மரண தண்டனை குறைக்கப்பட்டதாகவும் விரிவான நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு தண்டனை குறைக்கப்பட்ட விவரம் மற்றும் புதியதாக விதிக்கப்பட்ட தண்டனை விவரம் குறித்து தெரியவரும் என கூறப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து குடும்பத்தினார் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் தொடர்பில் உள்ளோம் என்றும் மரண தண்டனை ரத்து செய்ததாக கத்தார் நீதிமன்றத்தின் உத்தரவானது இந்தியாவின் ராஜதந்திர செயல்பாடுகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். மரண தண்டனை ரத்து செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் கடற்படை வீரர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.